வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழில் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை சுட்டுக. ஆன்சர், நேற்று மழை பெய்ததா. நேற்று மழை பெய்ததா என்பது வினா வாக்கியம். வினா குறியிடாமல் ஆச்சரிய குறியிட்டதனால் இது தவறான வாக்கியம். அடுத்து, சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் சி, காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை. தேர்ட் ஒன், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சாப்டு சாப்டு எனும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறி. ஆன்சர், சாப்பிடு. ஃபோர்த் ஒன், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கில் அமைந்த தொடர் அம்மா பசிக்குது. அம்மா பசிக்குது என்பது பேச்சு வழக்கு. அடுத்து, பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான தொடரை தேர்ந்தெடு. தவறான தொடர் அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். நேற்று வீட்டுக்கு வருவான் என்பது தவறு. நேற்று வீட்டுக்கு வந்தான் என வர வேண்டும். அடுத்து, பொருத்தமான காலம் அமைத்தல். நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடுக. நட என்ற வேர்ச்சொல்லின் இறந்த காலம் நடந்தால். அடுத்து, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். இது எவ்வகை வினா? ஆன்சர், கொளல் வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா? ஆன்சர், ஐய வினா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் தமது. மாடுகள் தமது தலையை ஆட்டின. அடுத்து, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் விடை. கவலைக்கு விடை கொடு. மா ஓடியது. இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக. ஆன்சர், குதிரை. இருபொருள் தருக. திங்கள். திங்கள் என்ற சொல்லின் இருபொருள் நிலவு, மாதம். கலை சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டு என்பது சரியானது. கிரியேட்டர் படைப்பாளர். ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள். மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்துப்படி. ஸ்கல்ப்சர் சிற்பம், மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்துப்படி. கிரியேட்டர் படைப்பாளர், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு. அடுத்து, சரியான பொருளறிந்து பொருத்துக. நீயே செய் என்பது ஏவல் விடை. வராமல் இருப்பேனா என்பது வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. வலப்பக்கத்தில் உள்ளது என்பது சுட்டு விடை. அடுத்து, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சூரன் வீரன், பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு. அடுத்து, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். களித்திட மகிழ்ந்திட, நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடுதி தங்கும் இடம், கானகம் காடு. பிழையை திருத்தி சரியாக எழுதுக. குழலி நடனம் ஆடியது என்பது தவறு. குழலி நடனம் ஆடினாள். ஆன்சர், ஆடினாள். பிழையை நீக்கி எழுதுக. ஆன்சர், ஓரறிவு. ஓரறிவு என்பது பிழையற்ற சொல். அடுத்து, சொல் பொருள் பொருத்துக. முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல், கத்துங்குயிலோசை காதில் கேட்டல். ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக. ஆன்சர், பறவைகள் வந்து தங்கின. பறவைகள் வந்து தங்கின. ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக. ஆன்சர், யானை கூட்டம் வந்தது. யானை கூட்டம் வந்தது. ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுக. மணிமேகலை மணிப்பல்லவத் தீவிற்கு சென்றாள். மணிமேகலை மணிப்பல்லவத் தீவிற்கு சென்றாள். அடுத்து, பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஆன்சர், பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வரச் சொன்னார்கள். பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வரச் சொன்னார்கள். அடுத்து, கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் ப்ளஸ் உறங்கு. அடுத்து, கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அறி.
அடுத்து அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ ப்ளஸ் உருவம். அடுத்து தவறான இணையை கண்டறிக. சிலை சீலை, மலை மாலை, விடு வீடு, கெடு கோடு என்பது தவறான இணை. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஒன், நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. அடுத்து வலுவற்ற தொடர் எது? வலுவற்ற தொடர் கொடியில் உள்ள மலரை கொய்து வா. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? ஆன்சர் ஆதி அகில் விசும்பு கனல். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். நடக்கிறான் என்பதன் வேர்ச்சொல் நட. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். பின்வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக. தவறான இணை களை எடு என்பது தவறானது. களை என்பது வேண்டாத செடிகள். அழை கூப்பிடு, அலை துழாவு, கலை கல்வி, கலை என்பது வேண்டாத செடிகள். அடுத்து அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் இலி, உழை, கைக்கிளை, யாழி, விளரி. அடுத்து சொல்லுதல் தவறான கூற்றினை கண்டறிக. சொல்லுதல் என்பதன் தவறான ஒன்று எழுதுதல், கேட்டல். சொல்லுதல் என்பதன் பொருள்கள் பேசுதல், விசும்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல். எழுதுதல், கேட்டல் என்பது தவறானது. அடுத்து வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. படி, படி என்பதன் வினைமுற்று படித்தான். அகரவரிசையில் எழுதுக. அகரவரிசை தொடர் அன்பு, ஆற்றல், எறும்பு, ஏணி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. திராவிடம், தூரு, தெலுங்கு, தையல். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ரீங்காரம், ரூபாய், ரொட்டி, ரௌத்திரம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன விடை கண்டறிக. ஆன்சர் வினா எதிர் வினாதல் விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். இதற்கான வினா எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார்? அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. இதற்கான வினா நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நல்ல சொற்களை பேச வேண்டும். இதற்கான வினா என்ன சொற்களை பேச வேண்டும்? அடுத்து சரியான கலைச்சொல்லை அறிக. சரியான கலைச்சொல் கான்சனன்ட் மெய்யெழுத்து என்பது சரியானது. கான்வர்சேஷன் உரையாடல், பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம், டிஸ்கஷன் கலந்துரையாடல். அடுத்து சரியான கலைச்சொல்லை தெரிவு செய். ரேஷனல் பகுத்தறிவு. விடை வகைகள். எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்றுத் தருவார்கள் என உரைப்பது வினா எதிர் வினாதல் விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது. யூனிஃபார்ம் சீருடை. இதில் தவறான இணை எது? தவறான இணை நாஸ்டா பலகாரம் என்பது தவறானது. அடுத்து புதுகை எனும் மருவுச்சொல் குறிப்பிடும் ஊர் புதுக்கோட்டை. புதுகை, புதுக்கோட்டை. மருவுப்பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிக. ஆன்சர் வேலூர். மருவுப்பெயர் அல்லாதது வேலூர். கோவை கோயம்புத்தூர், நாகை நாகப்பட்டினம், உதகை உதகமண்டலம். அடுத்து தவறான ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. தவறான ஊர் பெயரின் மருவு கும்பகோணம் கும்பை என்பது தவறானது. நாகப்பட்டினம் நாகை, மயிலாப்பூர் மயிலை, சைதாப்பேட்டை சைதை. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் முக்கணி மா பலா வாழை. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக. பேச்சு வழக்கு சொல் செஞ்சான். செஞ்சான் என்பது பேச்சு வழக்கு. அடுத்து
சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. யானை சரியான சொல் யானை கன்று. அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் தெரிக. ஆன்சர் அரிதாக. அத்தி பூத்தார் போல என்ற சொல்லின் உவமை அரிதாக. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சோறு சரியான சொல் சோறு உண்டான். பொருத்தமான காலம் அமைத்தல். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் இறந்த காலம். அடுத்து வினாவின் வகையை கண்டறிக. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்வது ஏவல் வினா. சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. இணைப்புச் சொல் ஏனெனில். சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு. நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது. அதுபோல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. இணைப்புச் சொல் அதுபோல. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக. ஆன்சர் இபுக் மின்னூல் என்பது சரியானது. இமெயில் மின்னஞ்சல், இமேகசின் மின் இதழ்கள், லைப்ரரி மின் நூலகம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். டேஷ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். ஆன்சர் அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். இருபொருள் தருக. ஆறு. ஆறு என்பதன் இருபொருள் எண் நதி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியானதை தெரிக. மடு மாடு. மடு நீர்நிலை, மாடு எருது. கீழ்கண்ட தொடர்களை கவனி. கூற்று. இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து கலைச்சொல் அறிக. பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். கலைச்சொல் அறிக. கர்டசி நற்பண்பு. தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக. கள்வர்கள் கூட்டம் சென்றனர். மாந்தோப்பு குயில்கள் கூவின. மாந்தோப்பில் குயில்கள் கூவின. காலாட்படை விரைந்து சென்றது. மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது. ஆன்சர் ஏ. கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்க. ஆன்சர் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம். பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம். சரியான தொடரை தேர்ந்தெடு. கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். அடுத்து பொருத்துக. சொல் பொருள். நெடி நாற்றம், மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி. அடுத்து பொருத்துக. உரு அழகு, போழ பிளக்க, வங்கம் கப்பல், எல் பகல். அடுத்து கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது? மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற ஒன்றிரண்டினைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவைதான் உணர்ச்சிகள். மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவைதான் உணர்ச்சிகள். முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது? மனிதர்களுடையது.
மிருகங்களால் எதை காட்ட முடியும்? ஆன்சர் கோபம், பயம். மிருகங்களால் கோபம், பயத்தை மட்டுமே காட்ட முடியும். யாரைப் போல் நவரசங்களை காட்ட முடியாது? மனிதர்களைப் போல் நவரசங்களை காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது? மூளை. எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள்? மூளை, உடல். அடுத்து, பேதையார் எதிர்ச்சொல் தருக. அறிவுடையவர். அந்நியர் எதிர்ச்சொல் உறவினர். முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக. ஆன்சர் பாவலரேறு. முப்பாலின் ஆசிரியர் திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு வழங்கும் பெயர்கள் தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், மாதானுபங்கி. பாவலரேறு என்பது பொருந்தாதது. அடுத்து, எட்டுத்தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூலை கண்டறிக. ஆன்சர் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு என்பது 10 பாட்டு நூல். அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். ஆங்கில சொல் மிஷின்கள். மிஷின்கள் என்பதன் தமிழ் சொல் இயந்திரம். அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. லேண்ட் பிரீஸ், நிலக்காற்று. டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் கலைச்சொல். இலை, இலை, இழை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஆன்சர் தாவர உறுப்பு, மெலிதல், நூலிழை. அடுத்து, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரசன். அரசன் என்பதன் வேறு பெயர்கள் கோ, தலைவன். வென்றார் என்பதன் வேர்ச்சொல் வெல். வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. பாடு. வேர்ச்சொல் பாடு. வினையால் அணையும் பெயர் பாடியவன். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்று. வேர்ச்சொல் பாடு. வினையெச்சம் பாடி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அடுத்து, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. திருக்குறள் 3 பிரிவுகளை உடையது. இதற்கான வினா, திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது? அடுத்து, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் சிறுவன் பாடம் படித்தான். சிறுவன் பாடம் படித்தான் என்பது தன்வினை. செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். பானை குயவனால் வணையப்பட்டது. செயப்பாட்டு வினை வாக்கியம். பானை குயவனால் வணையப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். அப்பா சொன்னார் என்பது செய்வினை வாக்கியம். அப்பா சொன்னார் செய்வினை வாக்கியம். கடலில் கரைத்த பெருங்காயம். இவ்வுவமை கூறும் பொருள் பயனின்மை. டெம்பஸ்ட் என்பது பெருங்காற்று. டெம்பஸ்ட் பெருங்காற்று. தேங்க்யூ.